ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Syed vlogs. இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் பாட்டி கூப்பிட்டு இன்றைக்கி சாப்பாடு இல்லை, அதனால கடையில் வாங்கிக்கின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஜாலியாக போச்சு. அப்போ நானும் எங்கள் அண்ணனும் லஞ்ச் வாங்கலாம் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தள்ளு வண்டியை பார்த்தோம். சரி இங்கே லஞ்ச் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. இப்போ வந்து அங்கே இருக்கவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம். அவங்க வந்து இட்லி, தோசை, பொங்கல் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. வேற ஏதாவது சாதம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு சாதமும் இல்லைன்ட்டாங்க. சரின்னு வேற கடைக்கு பார்த்து கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். எனக்கு வந்து பரோட்டா வாங்கணும்னு ஒரு ஆசை. சரின்னு தில்லைநகர் பக்கம் வண்டியை விட்டோம். இங்க பெரிய தோசைகளை பார்த்தோன்னே சரி கண்டிப்பா இங்க பரோட்டா இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில வந்தோம். ஆனா அவர் இங்க காலைல பரோட்டா போட மாட்டோம்ட்டாரு. சரி ஸ்கூலுக்கு வேற லேட் ஆகுது, வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து இட்லி, தோசை, பூரிலாம் இருக்குன்னு சொன்னாரு. சரின்னு 3 பூரியை வைங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு செட்டு வந்து பாத்தீங்கன்னா 25 ரூபா சொல்லியிருந்தாங்க. சரி 3 பீஸ் வைங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு வந்து 40 ரூபா வாங்கிட்டாங்க. ஆனா கரெக்டா கணக்கு போட்டா 37 ரூபா 50 காசு தான் வருது. சரி ஸ்கூல் வேற லேட் ஆகுது, சரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து கட்ட சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா பூரியை தேய்ச்சி வேகமாக சுட்டு கட்டி கொடுத்துட்டாங்க. அப்படி இப்படின்னு பூரி கைக்கு வரதுக்கு ஒரு 600 செகண்ட் ஆயிடுச்சு. நான் பூரியை ஸ்கூலில் போய் சாப்பிட்டு பார்த்தேன் லஞ்சுக்கு, நல்லா தான் இருந்துச்சு. அந்த வீடியோ நான் போட்டேன்னா ஸ்கூலில் தூக்கிடுவாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இருக்க குக்கர் தாங்க கத்திக்கிட்டே இருக்கு. ஆண்டவா, நீங்க உங்க பையனையோ தம்பியோ இல்லை யாரையோ ஸ்கூல்ல ஓடுறதுக்காக அவசரமா போய்கிட்டு இருக்கும் போது இதே மாதிரி லஞ்ச் கட்டாம கடையில பாத்தீங்கன்னு சொன்னாங்கன்னா மறக்காம இங்க வந்து லஞ்ச் வாங்கிட்டு போங்க. நான் அதை சாப்பிடும் போது ஒரு பெரிய கொடுமை நடந்துச்சு. நான் ஒரு பூரியை முழுசா சாப்பிட்டு 2வது பூரியை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்டு வந்து 2 பூரியும் தட்டு விட்டு போயிட்டான். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.